உயிரோடு இருக்கிறார். என் மீட்பர் உயிரோடு இருக்க, என் மீட்பர் என்னுடன். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஜாய் ரேடியோ. பேதுரு அவரை நோக்கி, ஆண்டவரே, நீரேயானால் நான் ஜலத்தின் மேல் நடந்து உம்மிடத்தில் வர கட்டளையிடும் என்றான். இயேசுவின் சீஷர்கள் இயேசுவின் கட்டளையின்படி கடலின் ஒரு கரையிலிருந்து மறு கரைக்கு ராத்திரி வேளையில் படகில் பயணித்துக் கொண்டிருக்கிறார்கள். இயேசு 5 அப்பங்கள் 2 மீன்களை கொண்டு 5000 பேரை போஷித்ததற்கு பின்னால் அவருடைய சீஷர்களை அக்கறைக்கு போகும்படியாக கட்டளை கொடுத்து விட்டு தனிமையாய் ஜெபிக்கும்படியாய் ஒரு இடத்திற்கு சென்று ஜெபித்துவிட்டு அவர் திரும்பி வருகிறார். இயேசுவினுடைய சீஷர்கள் நடு கடலில் சென்றதற்கு பின்னால் எதிர்காற்று வீசினபடியால் அவர்கள் சென்ற படகு ஆட்டம் கண்டுவிட்டது. இன்றைக்கும் நடு கடலில் கரை சேர முடியாமல் தவித்துக் கொண்டிருக்கிற பலருடைய வாழ்க்கை படகுகள் பல நேரங்களில் ஆட்டம் காணுகிறது. நடுக்கடலில் தடுமாறுகிற அனுபவம் உங்களில் பலருக்கும் இருக்கக்கூடும். நான் செய்வதறியாது திகைக்கிறேன், என்னுடைய மனித முயற்சியினால் இந்த பிரச்சனைகளை என்னால் தீர்க்க முடியாது என்று சொல்லி அங்கலாய்க்கிற, பயப்படுகிற, கலங்குகிற பலர் உண்டு. பேதுருவும் இன்னும் மற்றும் சிலர் பல ஆண்டுகளாய் இந்த கடலில் மீன் பிடித்தவர்கள். இப்படிப்பட்ட பல எதிர்காற்றுகளை அவர்கள் கண்டிருக்க கூடும். ஆனால் இயேசுவை சொந்த இரட்சகராய் ஏற்றுக்கொண்டதற்கு பின்னால் இயேசுவின் கட்டளையின்படி அவருடைய வாழ்க்கை படகை செலுத்திக் கொண்டிருக்கும் பொழுது அவர்கள் படுகிற பாடுகளை பார்த்து வேடிக்கை பார்க்கிறவர் அல்ல நாம் ஆராதிக்கிற இயேசு கிறிஸ்து. அவருடைய பாடுகளை நீக்கும்படியாக வந்தவர் ஜலத்தின் மேல், கடல் தண்ணீரின் மேல் நடந்து வருகிறார். நடுராத்திரியில், இரவு வேளையில் கடலின் மேல் நடந்து வருகிறவரை பார்த்தவுடன் பேதுருவும் மற்ற சீஷர்களும் ஏதோ ஆவேசம் என்று சொல்லி பயந்தார்கள். அவர்களுக்கு எதிராய் வீசிக்கொண்டிருக்கிற காற்றை பார்த்தவர்கள் பயந்ததை விட அவர்கள் பழகின இயேசுவை அடையாளம் கண்டு கொள்ளாமல் பயந்து கொண்டிருக்கிறார்கள். உங்களுடைய வாழ்க்கையிலும் பல நேரங்களில் உங்களுடைய வாழ்க்கை படகு ஆட்டம் காணுகிற பொழுது இயேசு உங்களை நோக்கி வருகிறார். சில நேரங்களில் இயேசு என்று அடையாளம் தெரியாமல் நாம் கலங்கி கொண்டிருக்கிறோம். அப்பொழுது அந்த பயத்தில் அவர்கள் அலறுகிறார்கள். இயேசு அவர்களை பார்த்து சொல்லுகிறார், பயப்படாதிருங்கள், நான் தான். தான் யார் என்று அவர் சொல்லவில்லை. அவருடைய குரலை கேட்டு பழகினவர்கள் அவர் இயேசு என்பதை அறிந்து கொண்டார்கள். புரிந்து கொண்ட மாத்திரத்தில் மற்ற சீஷர்கள் மகிழ்ச்சி அடைந்திருக்க கூடும். ஆனால் பேதுருவுக்குள் ஒரு விபரீத ஆசை இருந்தது. அவரை பார்த்து அவர் கேட்கிறார், ஆண்டவரே, நீரேயானால் நான் ஜலத்தின் மேல் நடந்து உம்மிடத்தில் வர கட்டளையிடும் என்றான். நீரேயானால் நான் ஜலத்தின் மேல் நடக்க கட்டளையிடும் என்று சொல்லி பேதுரு இயேசுவை நோக்கி கேட்கிறார். ஆங்கிலத்தில் ரிஸ்க் என்று சொல்லுவார்கள். மற்றவர்கள் இந்த ரிஸ்க் எடுக்க விரும்பவில்லை, இந்த விபரீதமான ஒரு முயற்சியை எடுக்க விரும்பவில்லை. பேதுருவுக்குள் ஒரு வாஞ்சை இருந்தது. மற்ற மனிதர்கள், மகான்கள், போதனை செய்தவர்கள் பலவிதமான வித்தைகளை, மந்திரங்களை, மாயங்களை காண்பிப்பார்கள். அதனால் மனிதனுடைய வாழ்க்கைக்கு, ஆவிக்கு, ஆத்மாவிற்கு என்ன பிரயோஜனம் என்று சொல்லி பார்த்தால் எந்த பிரயோஜனமும் இருக்காது. ஒரு மந்திரவாதியை போல சிலர் வாயிலிருந்து சிலர் பொருட்களை எடுப்பார்கள், கைகளில் சில உருவங்களை கொண்டு வருவார்கள், கையிலிருந்து சில பொருட்களை எடுப்பார்கள். இதனால் பார்க்கிற ஜனங்களுடைய வாழ்க்கைக்கு என்ன ஆதாயம், ஆத்மாவுக்கு என்ன பிரயோஜனம், எதுவும் தெரியாது. இயேசு எதை செய்தாலும் அதில் மனுஷனை குறித்த ஒரு கரிசனை இருக்கும், ஜனங்களுக்கு பிரயோஜனம் உண்டாயிருக்கும் என்று அறிந்த பேதுரு சொல்லுகிறார், அது நீராய் இருந்தால் நானும் வர நீர் கட்டளையிடும். ஏனென்றால் இயேசு சொன்னார், என்னை விசுவாசிக்கிறவன் நான் செய்கிற அற்புதங்களையும் செய்வான், அதற்கு மேல் அற்புதங்களையும் செய்வான் என்று சொல்லி இயேசு சொல்லி இருந்தார். பேதுருவுக்குள் இருந்த வாஞ்சை, நீராயிருந்தால் நீர் நடக்க முடியும் என்றால் உம்மை விசுவாசிக்கிற நாங்களும் நடக்க முடியும் என்று சொல்லி ஒரு விபரீதமான முயற்சியை அவர் எடுக்கும்படியாக இயேசுவினிடத்தில் கட்டளை கேட்கிறார்.
கட்டளையிடும் என்று சொல்லி கேட்கிறார். இயேசு சொல்லுகிறார், வா, நடந்து வா என்று சொல்லுகிறார். அவர் சொல்ல அது அப்படியே ஆகும். அவர் கட்டளையிட அது அப்படியே நிற்கும். பேதுரு அந்த வார்த்தையை கேட்ட மாத்திரத்தில் படகிலிருந்து முதல் முறையாக கடலில் இறங்குகிறார். பல ஆண்டுகளாய் இந்த கடலில் அவர் மீன் பிடிக்கும்படியாக படகில் சென்றது உண்டு. ஆனால் தண்ணீரின் மேல், ஜலத்தின் மேல் நடந்ததில்லை. இயேசு சொன்ன வார்த்தையை நம்பி படகை விட்டு இறங்கி உறுதியற்ற அடித்தளத்தில், மனுஷ ஞானத்திற்கு அறிவுக்கு புரியாத ஒரு அடித்தளத்தில், விஞ்ஞானிகள் ஏற்க மறுக்கிற ஒரு அடித்தளத்தில் முதல் முறையாய் காலை வைக்கிறார். உறுதியற்ற அடித்தளத்தில் அவர் கால் பதியவில்லை, அவர் மூழ்கவில்லை, மாறாக இயேசுவை நோக்கி நடக்க ஆரம்பித்தார். என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பானவர்களே, உங்களுடைய வாழ்க்கையில உறுதியற்ற அடித்தளம் இருக்கும் என்றால், நீங்கள் உங்களுடைய பிரச்சனைகளை பூத கண்ணாடியில் பார்த்து கொண்டிருப்பீர்கள் என்று சொல்லி சொன்னால், அலைகள் தொடர்ந்து புரண்டோடுகிற அனுபவமும் எதிர்காற்று வீசுகிற அனுபவமும் உங்களுக்கு இருக்கும் என்றால், அந்த அலைகளையும் காற்றையும் பார்த்தால் பயப்படுவீர்கள். இயேசுவை நோக்கி பார்த்து இயேசுவின் கட்டளைக்காக காத்திருந்தால் அதன் மேல் உங்களால் நடக்க முடியும். ஏனென்றால் உங்களை அழைத்தவர் உண்மையுள்ளவர், வாக்குரைத்தவர் வாக்கு மாறாதவர். அவர் சொல்லியும் செய்யாதிருப்பாரோ, வசனத்தும் நிறைவேற்றாதிருப்பாரோ என்று கர்த்தரை பற்றி நீங்கள் அறிந்திருப்பீர்கள் என்று சொல்லி சொன்னால், அவர் சொல்ல அது அப்படியே ஆகும் என்று சொல்லி உறுதியற்ற அடித்தளத்தில் நடக்க ஆரம்பிப்பீர்கள். உங்களுடைய பிரச்சனைகளை நீங்கள் பார்த்து கொண்டிருப்பீர்கள் என்று சொல்லி சொன்னால், அடுத்த நிமிடம் வாழ்க்கை கேள்விக்குறியாக இருக்கும். இயேசுவை நோக்கி பார்ப்பீர்கள் என்று சொல்லி சொன்னால் உங்களால் வாழ முடியும் என்கிற நம்பிக்கை உண்டாகும். இயேசுவை நோக்கி உறுதியற்ற அடித்தளத்தில் நடந்து கொண்டிருக்கிறார். காற்று பலமாய் வீசுகிறது, கடல் கொந்தளிக்கிறது. அதை பார்த்த அடுத்த நொடியில் அவருடைய கால் பதிய ஆரம்பிக்கிறது, தண்ணீருக்குள் மூழ்க ஆரம்பிக்கிறார். பிரச்சனைகளை பார்த்தால் பிரச்சனைகளில் மூழ்கி விடுவீர்கள். இயேசுவை பார்த்தால் பிரச்சனைகள் உங்கள் காலின் கீழாய் நிற்கும். நீங்கள் இயேசுவை நோக்கி பார்க்கிற வரையில் பயங்கரமான பிரச்சனைகள், அதன் மேல் நீங்கள் நடந்து செல்லுவீர்கள். நீங்கள் பிரச்சனைகளை நோக்கி பார்த்தால் பிரச்சனைகளில் மூழ்கி விடுவீர்கள். இன்றைக்கு கர்த்தர் உங்களோடு பேசிக் கொண்டிருக்கிறார். உங்களுடைய பிரச்சனைகள் எவ்வளவா இருந்தாலும் பரவாயில்ல, இயேசுவை நோக்கி நீங்கள் பாருங்கள், பிரச்சனைகளுக்கு மேல் நீங்கள் நடப்பீர்கள். உலகத்தில் இருக்கிறவரை காட்டிலும் உங்களில் இருக்கிறவர் பெரியவர் என்ற உணர்வோடு சிங்கத்தையும் வலு சர்ப்பத்தையும் மிதிப்பீர்கள். ஆனால் வலு சர்ப்பத்தையும் சிங்கத்தையும் நீங்கள் நோக்கி பார்த்தால் பிரச்சனைகளில் மூழ்கி விடுவீர்கள். பேதுரு மூழ்க ஆரம்பித்தவுடன், ஆண்டவரே என்னை ரட்சியும் என்று கூப்பிடுகிறார். பேதுருவுக்கு தெரியும், நான் ஆராதிக்கிற, இடைவிடாமல் தொழுது கொள்கிறனுடைய ஆண்டவர் என்னை தப்புவிக்க வல்லவராய் இருக்கிறார் என்ற உணர்வோடு என்னை ரட்சியும் என்று கூப்பிடுகிறார். இயேசுவும் உறுதியற்ற அடித்தளத்தில் நிற்கிறார். ஆனால் மூழ்கி கொண்டிருக்கிற பேதுருவின் கரத்தை பிடித்து தூக்கி விடுகிறார். கர்த்தருடைய திட்டங்கள், சித்தங்கள் மனிதனுக்கு புரியாது. அவருடைய லாஜிக் மனிதனுக்கு புரியாது. அவரே உறுதியற்ற அடித்தளத்தில் நிற்கிறார். சிலுவையில் அறையப்பட்ட அந்த இயேசு, அநேகர் சொன்னார்கள், நீ கிறிஸ்துவானால் முதலாவது உன்னை ரட்சித்துக் கொள், பின்பு எங்களையும் ரட்சித்துக் கொள் என்று சொன்னார்கள். அவர் தன்னை ரட்சித்துக் கொள்ளவில்லை, ஆனால் உங்களையும் என்னையும் ரட்சித்தார். அவர்களை ரட்சித்த பின்னால் அவர் சொன்னார், அற்ப விசுவாசியே, ஏன் சந்தேகப்பட்டாய்? இயேசுவை நீங்கள் நோக்கி பார்ப்பீர்கள் என்று சொல்லி சொன்னால், உறுதியான நம்பிக்கையோடு, உறுதியான விசுவாசத்தோடு இயேசுவை நோக்கி பாருங்கள். உங்களை வாட்டிக் கொண்டிருக்கிற, வேதனைப்படுத்துகிற பிரச்சனைகளுக்கு மேல் உங்களால் நடக்க முடியும். பிரச்சனைகளை நோக்கி பார்த்தால் அமிழ்ந்து போவீர்கள். சோர்ந்து போகாதிருங்கள். கர்த்தர் உங்களை ரட்சிக்க உண்மையுள்ளவராய் இருக்கிறார். ஒருவேளை பிரச்சனைகளில் நீங்கள் மூழ்கி கொண்டிருந்தால், இன்றைக்கு கர்த்தர் உங்களுக்கு சொல்லுகிறார். பேதுருவின் வாழ்க்கை மூலமாய் நீங்கள் கற்றுக்கொள்கிறீர்கள். அந்த கர்த்தரை நோக்கி சொல்லுங்கள், ஆண்டவரே என்னை ரட்சியும். பூமியில பிறந்த ஒவ்வொரு மனிதனையும் ரட்சிக்கும்படியாக கிறிஸ்து இயேசு இந்த உலகத்திற்கு வந்தார். அவரை நோக்கி பார்த்தவர்கள் அத்தனை பேரும் பாவ மன்னிப்பின் நிச்சயத்தை பெற்றுக்கொண்டு நித்திய ஜீவனுக்கான உறுதியை பெற்றுக்கொண்டு சௌக்கியமாய் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அவர் இருதயத்தின் வாசல் படியில் நின்று கதவை தட்டுகிறார். நடு கடலில் தடுமாறி கொண்டிருக்கிற படகை, அவருடைய சீஷர்களை தேடி வந்த இயேசு இன்றைக்கு உங்களை தேடி வந்திருக்கிறார். நீங்கள் எப்படிப்பட்ட
உறுதியற்ற அடித்தளத்தில் நடுக்கடலில் ஆட்டம் கண்டு கொண்டிருந்தாலும் இயேசு காற்றையும் அதட்டுவார், கடலையும் சீர்படுத்துவார். உங்களையும் உறுதியற்ற மனநிலைமையிலிருந்து உறுதியாய் வாழ்க்கையை நடக்க கிருபை செய்வார். அவர்கள் படவில் ஏறினவுடன் காற்று அமர்ந்தது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இயேசு உங்களுடைய வாழ்க்கை படகில் வரும் பொழுது காற்று அமர்ந்து விடும், எதிர்காற்று வீசுவது நின்றுவிடும், சௌக்கியமாய் வாழ்வீர்கள். இந்த நிகழ்ச்சியை பார்த்த மற்ற சீஷர்கள் சொல்லுகிறார்கள், மெய்யாகவே நீர் தேவனுடைய குமாரன் என்று சொல்லி அவரை பணிந்து கொண்டார்கள். மெய்யான தேவனுடைய குமாரன் ஒருவர் உண்டு, அவரை நீங்கள் பணிந்து கொள்ளும்படியான உறுதியான முடிவை எடுத்து பாருங்கள். உங்களுடைய வாழ்க்கையில இதுவரைக்கும் சீரழித்துக் கொண்டிருந்த பிரச்சனைகள், கடன் தொல்லைகள், வியாதிகள், அவமானங்கள், நிந்தைகள் எல்லாவற்றையும் அடக்கி உறுதியற்ற அடித்தளத்தில் உங்களை நடக்க செய்து அநேகருடைய கண்களுக்கு முன்னால் ஆச்சரியத்தை காணும்படியாக செய்வார். அவரை நோக்கி பார்த்த முகங்கள் ஒரு நாளும் வெட்கமடையவில்லை. அநேக கோடிக்கணக்கான ஜனங்களுடைய வாழ்க்கையில் அற்புதங்களை செய்து கொண்டிருக்கிறார். நீங்களும் அவர்களில் ஒருவராய் மாற வேண்டும் என்றால் இந்த வேளையில கர்த்தரை பார்த்து சொல்லுங்கள், ஆண்டவரே நீர் என்னை ரட்சிக்க வேண்டும். உமக்கு விரோதமாய் நான் தெரியாமல் சில பாவங்களை செய்திருக்கிறேன், தெரிந்தே பல பாவங்களை செய்திருக்கிறேன், என்னை மன்னிக்கணும் ஆண்டவரே. என்னுடைய வாழ்க்கையில நீர் வர வேண்டும். என்னுடைய வாழ்க்கையில சொந்த ரட்சகராய் ஏற்றுக்கொள்கிறேன். வாழ வழி செய்ய வேண்டும். உறுதியற்ற அடித்தளத்தில் நடக்க பலன் தர வேண்டும். என்னுடைய வாழ்க்கையை ஆசீர்வாதமாய் மாற்ற வேண்டும் என்று சொல்லி உங்களுக்கு தெரிந்த சாதாரண மொழியில் இயேசுவை மனக்கண் முன்னால் வைத்து ஜெபியுங்கள். அருகில் இருக்கிற நல்ல வேதத்தின் அடிப்படையில் கர்த்தருடைய வார்த்தையை போதிக்கிற சபைக்கு செல்லுங்கள். ஒரு வேத புத்தகத்தை நீங்கள் வாங்குங்கள், தொடர்ந்து வாசியுங்கள், தியானியுங்கள், ஜெபியுங்கள். இதுவரைக்கும் நீங்கள் வாழ்ந்த வாழ்க்கைக்கும் இதற்கு மேல் வாழப்போகிற வாழ்க்கைக்கும் கர்த்தர் ஒரு பெரிய வித்தியாசத்தை தருவார். நன்மையை காண்பீர்கள், ஆசீர்வாதத்தை பார்ப்பீர்கள், செழிப்பை பார்ப்பீர்கள், மகிழ்ச்சியை பார்ப்பீர்கள், மன நிறைவை பார்ப்பீர்கள். கையிட்டு செய்கிற வேலைகள் நீங்கள் சாதாரணமாய் செய்கிற வேலைகளில் அசாதாரணமான ஆசீர்வாதங்களை தந்து உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் அவர் மகிழ்ச்சியினால் நிரம்ப பண்ணுவார். கண்களை மூடி ஜெபம் செய்வோம். நல்ல ஆண்டவரே, என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான சகோதரனுக்காக சகோதரிக்காக உடைய சமூகத்துல ஜெபிக்கிறோம். அவருடைய குடும்பம் முழுவதையும் ஆசீர்வதியும். குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை சௌக்கியமாய் சந்தோஷமாய் வாழ, வியாதிகள் நோய்களில் இருந்து அற்புத சுகத்தை பெற்றுக்கொள்ள, இயேசுவை நோக்கி அவர்கள் நடக்கும் பொழுது இந்த பிரச்சனைகளின் மேல் வெற்றியுள்ளவர்களாய் நடக்க நீர் கிருபை செய்து வழி நடத்தும். நன்மையினால் நீர் திருப்தியாக்கும். ஆவி ஆத்மா சரீரத்தை பொறுப்படுத்திக் கொள்ளும். எதிர்பாராத நஷ்டங்கள், கஷ்டங்கள், வியாதிகள், விக்கினங்கள், இழப்புகள் ஒன்றும் வந்தவர்களை வேதனைப்படுத்தாதபடி உம்முடைய கரத்தில் அவர்களை வைத்து நன்மையினால் நீர் முடிசூட்டும். இன்னும் அதிகமாய் உம்மை அறிந்து கொள்ள, உம்மிலே நிலைத்திருக்க, உம்முடைய ராஜ்யத்துல பங்குள்ளவர்களாய் மாற நீர் கிருபை செய்து வழி நடத்தும். இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் பரலோக பிதாவே, ஆமென். தேவையுள்ளவர்களுக்கு இதை பகிர்ந்து கொள்ளுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஜாய் ரேடியோ. Don't forget to subscribe to Joy Radio.